யார் உள்ள? டேய் லைட் ஆஃப் ஆச்சா? இப்போ 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 ஆய் வந்துச்சாடா இல்லையாடா? டேய் நீ லைட் வருதா இல்லையான்னு பாக்குறியா இல்ல பாத்ரூம் வருதா இல்லையான்னு பாக்குறியா? எவ்வளோ நேரம்? வாடா போலாம். டேய் பரவாயில்ல அப்புறம் போலாம் வாடா. உள்ளே கடை நீனு போறேன். உள்ளே லைட் ஆஃப்ல தான் இருக்கு. நடங்கடா நடங்கடா நடங்கடா. டேய் நீ பெத்தாங்களா லப்னு இழுத்து இழுத்து போட்டாங்கடா. இவ்வளவு நேரம் வரைக்கும் சும்மா உட்காந்துதான்டா. இங்க தானே உட்காந்துதான் அவ்வளவு நேரம் வரைக்கும். நீயே சொல்லு. கிளம்புற அப்பதான் ஷூவை போடுவான். ஷூவை போடணும் ஷூ அடிக்கணும். இவ்வளவு ஒரு இவ்வளவு நேரம் போட்டு ஒரு சாக்ஸா போட்டியா? அடப்பாவி ஐயோ லேஸ் கட்டணும் ஒரு 1/2 மணி நேரம் பண்ணுவானே. ரிமோட் மட்டும் எடுத்துன்னு போயிடலாமாடா? இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. தூக்கி வச்சு டிவி சாம்சங் டிவி தான். வந்து செக் பண்ணுவாங்களா? செக் அவுட் பண்ணும்போது ஆமா டி என் பர்ஸ் பேலுக்கு ஏன்டா நீ எந்திரா உந்தில்ல உந்து இல்லனா 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 என்ன ரெடி அண்ணா பல்லல தான் ரெடி சாக மாட்டேன். இவங்க கூட வந்துட்டு காலை 8 மணி ஆகிறது. நான் என்னென்னவோ பிளான் பண்ணால் அதெல்லாம் நடக்கிற மாதிரி தெரில. அதனால் பிளானே பண்ணாமல் ஸ்டேட்டாக கொச்சிக்கு போகிறேன். இதுவும் பிளான் தானே, பார்ப்போம். ஸோ வயசு நான் தான் உங்கள் டிகேசிவா. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கொச்சிக்கு ரீச் ஆகிட்டோம். அங்கேருந்து கிளம்பி வரட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மதியம் 12க்கு மேலே ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபோர்ட் பீச் வந்திருக்கோம். ஃபோர்ட் பீச் வந்து வந்தோடனே எல்லாம் மாங்காய் தான் சாப்பிட்டுக்கிறாங்க. அதெல்லாம் கிடைக்கல. ரொம்ப சாப்பிட்றீங்களா? 4 பீஸ் தான் இருந்துச்சு. இல்லை நம்ம ஊரில் மாங்காவே இல்லை தானே. நம்ம வெளிநாடு தான். நம்ம பார்க்கவே முடியல. காசு கொடுக்குறதா எடுங்கடா. என்கிட்ட 50 ரூபாய் தான் இருக்குது. தோஸ் என்ன வாங்குறோம்? வாழை கோசரம் ஏன்னா வாங்கன்னே தெரியல. பெசம் பீச் வாங்கிட்டேன். ஒன்றும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வர முடியாது. வாழை வாங்கிட்டு போறியா? நிஜமாலே வா. அது மாதிரி எவ்வளோ பேர் கப்பல்லாம் இருக்குது. இல்லை இங்கெல்லாம் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து கப்புள்ஸா அந்த மாதிரி வந்தா ஏதோ ஓகே. உங்களுக்குள்ள வந்து எங்கள் தலையெழுத்து நாங்கள் என்ன பண்ணுறது சொல்ல பார்க்கலாம். என்ன பண்ணுறது, எல்லாம் என் தலையெழுத்து. எனக்கு பின்னாடி வந்தவங்க முன்னாடி போனவங்க எல்லாருமே வந்து கப்புள்ஸாக தான் வராங்க. நீங்கள் என் தலையெழுத்து உங்களுக்குள்ள வந்து என்ன பண்ணுறது? என் தலையெழுத்து தான் உங்க கூட வரணும். எனக்கு அப்படிதான் இருக்கு. இப்போ உங்களை ஏமாற்றிட்டாங்க கப்பல். ஸோ வந்து இங்கெல்லாம் வந்தீங்கன்னா உங்கள் லவர் கூட வந்தீங்கன்னா எதுவும் என்ஜாய் பண்ணலாம். மற்றபடி வந்து ஒன்றுமே இல்லை. இங்கே பீச் தான். அந்த வெறுப்பேற்றவே ஒரு என்னது இது? என்ன நடக்குதுங்க? நாமளா எது வருது? நம்ம தெளிக்க பிரயோஜனம் தனியா இல்ல. சரி ஓகே ஃபைன். இவனை செருப்பால் அடிக்கிறேன்னா அங்கே ஒருத்தன் ஒரு பொண்ணு இருக்கேன்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து போயிருக்காங்க. பாருங்களாங்க பாடுறா. டேய் என்னடா நடக்குதுங்க பாருங்களேன். எதுவும் பண்றாடி. பக்கம் ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வேண்டி இவன் போட்டோ எடுக்கிறான். இவன் வந்து எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. அப்படியே நடிச்சிட்டாங்க. அப்படி நடிக்கிறாங்க. கேட்டா இல்லன்ட்டு ஏன்டா இப்படி பண்றீங்க? பொண்ணுக்கு அலையிறாங்க வேற. கேட்டா நம்ம இருக்கு அவங்களுக்கு. நான் பார்த்தேன். இல்ல பாத்தியா? நான் பாக்கல. சும்மா சொன்னா வீடியோக்காக சொன்னேன். இல்ல வந்தா நீங்க கப்புள்ஸா வரலாம். மற்றபடி வரவே வரல. வேஸ்ட் ஆஃப் டைம். பாருங்களேன் இப்ப கூட பின்னாடி போறான்னு பாருங்க. இங்க வந்து கப்புள்ஸா நின்று செடிக்கிறாங்க. இந்த பாய்ஸ்க்கு எங்க போனாலும் இதே வேலை தான் மாட்டேங்குது. போயிட்டு கன்வின்ஸ் பண்ணினேன்.
அவனையும் வந்து கப்பல் சொல்லி கன்வின்ஸ் பண்ணி தான் இருக்கான். வயசு இங்கே மட்டும் இல்லை, எங்கே போனாலுமே ஒரே வேலை லவ்வர் வந்து கன்வின்ஸ் பண்ணுறது தான் வேலையே. என்ன பண்ணுறது, நேரம் வயசோட வேலை எப்படிப்பா? பார்ட் டைம் ஜாப் இல்லை, ஃபுல் டைம் ஜாபே உனக்கு கம்பெனி காதல் பண்ணுறதா வேலையே. காதல் பண்ணிட்டா கன்வின்ஸும் பண்ணிட்டான்ப்பா ஆகணும். இங்கே பாருங்க, எங்க கூட ஒருத்தவங்க மட்டும் பாருங்க இன்னுமே ஃபோன் பேசி தான் இருக்கான். தினேஷ் யார் ஃபோனில் பிரியாணி பார்த்துட்டு கேட்டால் வீட்டில் பேசுகிறேன், அண்ணன்கிட்ட பேசுகிறேன், தம்பிகிட்ட பேசுகிறேன், டைலாக் கொடுப்போம். நம்ம இப்போ வந்து எந்த பீச் போகிறோம்? எனக்கு வந்து இப்போ பசி எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. இல்லை பீச்சில் போய் குளிக்கணும் வேறு, அது வேறு ஒரு பக்கம். பீச்சுக்கு தான் சாப்பிட்றோம். என்னடா சாப்பிட்டேன் பீச்சுன்னு வாங்குற, யாருக்கு வாங்குற? ஒரு மசாலா தோசை ஒன்றா முழுங்குங்கடா. ஒரு மசாலா தோட்டு எனக்கு என்ன பசிக்குதுடா. வாங்கவே இல்லை மச்சான், சும்மா கடைக்கு வந்துருக்காங்க. எவ்வளோ இந்த மாதிரி ஒரு பேர் 50 இருக்கும், 2 பேர் 80. இந்த மாதிரி ஒட்டி தரீங்களா? இந்த மூஞ்சிங்கெல்லாம் பார்த்தா வாங்குற மாதிரி தெரியலையே. உங்க மூஞ்சிக்கு இந்த லயன் தான் செட் ஆகும். சரி நீ வாங்க மாட்டீங்க, இந்த மூஞ்சிங்கெல்லாம் பார்த்தா எனக்கு தெரியும், போய் வாங்க மாட்டீங்க. அவன் வாங்க மாட்டான்னு தெரியும், வாப்பலாம் நம்ம. வாடா பீச் போன டைம் ஆகுது. அந்த கடைக்காரன் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அடங்க அம்மால நீ சுடதான் வந்தியா? இவனுக்கு ஏதோ இப்ப பாத்தீங்களா ரகுவரன் வாய்ஸ் பேசுறேன் பாத்தீங்களா? பாத்தீங்களா? என்னடா ரகுவரன் வாய்ஸ் பேசுறேன் பாத்தீங்களா? இவ்வளோ மெதுவாக பேசினா அங்கே சவுண்டே கேட்காது. என்னது அங்கங்க சும்மா லேட் பண்ணாதீங்க. லேட் பண்ணாதீங்கன்னா அப்பப்போ உங்களை பாம் பாம் வச்சு சொல்லடே. ஏன் அவன் இப்போ இல்லடா, அவன் காலேஜ் படிக்கும்போது இது ஒன்று தானே பண்ணிட்டு இருக்கிறான். இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இவங்க வந்து ஸ்விம்மிங் பூல் கூட்டிட்டு போறான்னு சொன்னாங்க. ஆனா குளிக்கல ஒண்ணு இல்ல, 3 நாள் இருந்து குளிக்கல. நான் இல்ல, இவங்க 2 பேர் தான் 3 நாள் இருந்து குளிக்கவே இல்ல. ஏன்டா பச்சை போய் பேசுற? இதெல்லாம் கட் பண்ணிட்டு என்ன பண்ணுவடா லாக்ல? பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ பண்ணணும். உங்களுக்கு லைக் வாங்கி பர்ஃபார்மன்ஸாக சொல்றியா? எங்கடா எங்க இங்க நின்றுந்தாங்க? இங்கதான் நிறுத்தினாங்க ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாடு விட பண்றாங்க. கிஸ் வச்சிருந்தாங்களா? இங்க உங்களை கண்டுக்கிறவங்க அவங்க அவங்களோட வேலை செய்யறாங்க, நீங்க அவங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க. அந்த விஷயத்துல ஃபுல் ஃபோக்கஸ் அங்கே தானே இருக்கு, வேற எங்க இருக்கும்? வந்தீங்கன்னா இங்க கொச்சி வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஸ்விம்மிங் பூல் போறோம். என்ன பூல? ஸ்விம்மிங் பூல் போறோம். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விட்டு. ஸ்விம்மிங் பூல் போறோம். இங்க வந்து துணி இல்லாம போட்டோ எடுத்து காட்டுறோம். துணி இல்லாம துணி உடம்புல துணி இல்லாமடா. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? உங்க 6 பேக்ஸ் காட்டுறேன்னு சொல்ல வரையா? இல்லை கண்டிப்பா காட்டுறோம். இருக்கா? ஜிம் போறோம், வார்ம் அப் பண்றோம். வா மச்சான் போலாம். சரி மச்சான், செருப்பு இன்ஜினு பின்னாடி போ. ஓபன் பண்ண சொல்லு. போ இப்போ லாஸ்ட் உட்கார் போ. முன்னாடி சீட் குடுக்குறதே இல்லடா நீங்க எல்லாம். இல்ல இல்ல, எவ்வளோ தூரம் உட்காந்து இப்போ முன்னாடி சீட் கொடுக்குறது இல்லையா? பின்னாடி உட்கார. சரிடா, டக்குனு வாப்பா. நெக்ஸ்ட் எங்கடா ஏதோ குளிக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு போனேங்க, அதான் இப்போ கொஞ்சம் குளிக்கணும். போயிட்டு பீச்சில் குளிக்கிற மாதிரி பீச் பாருங்க. அங்கே போயிட்டு மற்றதெல்லாம் பார்க்குறேன். பீச் இல்லடா, ஸ்விம்மிங் பூல். உனக்கு செருப்பால் அடிக்க போறேன்டா. ஸ்விம்மிங் பூல் தான் எல்லாருமே குளிப்பாங்கடாடி. அதான் உனக்கு செருப்பால் இல்லடா, துறப்பத்தால அடிக்க போறேன்டா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் செராய் பீச்சு போக போகிறோம். டிக்கெட் 65 ரூபா வாங்கிட்டு இந்த ஷிப்பில் ஏற போகிறோம். இந்த ஷிப்பில் ஏறிட்டு இந்த ஷிப்லேருந்து அந்த அந்த தீவுக்கு போக போகிறோம். நண்பர்களே, இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா கப்பலில் போக போகிறோம். வந்து நான் இப்போ இங்கேருந்து அந்த கப்பலில் போயிட்டு அந்த தீவுக்கு நான் போக போகிறேன். மச்சான் என்ன காட்டுற மச்சான் கிடையாது. அது பாத்தீங்களா, இப்போ நான் ஒரு வாட்டி கூட கப்பல்ல போனதே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். சரி பார்க்கலாம்,
நாங்களா டெய்லியும் காலையில எழுதே கப்பல தானே முழிக்கிறோம். கப்பல்லே முடிச்சு கப்பல்லே டிராவல் பண்ணி கப்பல்லே சாப்பிட்டு கப்பல்லே தூங்குறோம். நாங்க நேவில தானே ஒர்க் பண்றோம். இது பார்க்கவே போன்ல பார்த்துனாரு அவ்வளோ பெரிய ஷிப்பு டிஎன்இ அப்படின்னு. இப்போ நம்ம எங்க போறோம்? ஆலப்புழா இப்போ நம்ம எங்க போறோம்? செராய் பீச். எங்க நாம போறோம்? செராய் பீச். எங்க நாம போறோம்? காடு இல்லடா டேய், ஃபர்ஸ்ட் வீடுடா மயிரு. வீடு மூணார், கொச்சி, செராய் பீச். வீடு காரு அப்புறம் ஆளுங்க சொல்லுங்க. வீடு கார் இன்ஜின் சாவி அப்படி சொல்லி இன்னும் இதெல்லாம் போட்டாங்கன்னா வந்து சேருவான். பாருங்க ஏதோ இது போதுடா ஜெட்டி ஜெட்டிலடா டேய் பரமா படிடா. ஜெட். அது உனக்கு ஹெலிகாப்டர் போச்சு பாத்தியா? கார் மூவ் பண்ணு பானி. எப்படி போய் தண்ணியில விட்ட கீழே ஹேண்ட் பிரேக் போடுங்கிறது தானே. திடீர்னு முன்னாடி போயிட்டு போகுது. நாம முன்னாடியே இருக்கோம். முதல் முறையா கப்பல்ல போக போறேன். ஓவர்லாக் ஆயிரும். அருமையா தெரியும் டேய். எல்லாருக்கும் தெரியும் தானே ஒண்ணு தவிர எனக்கு மச்சான் எல்லா நீச்சலும் பிளாக் நீச்சல் உள்ள நீச்சல் எல்லா நீச்சலும் அடிக்கிறேன். பிளாக் நீச்சலா? என்னடா இது புதுசா இருக்கு? பேக்கா? பேக் நீச்சல் முன்னாடி ஸ்டேஷன் அப்படிதான் வரும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். யாராவது நீச்சல் தெரியாதப்பா திடீர்னு அவனா உள்ள விழுந்துட்டா ஏ மச்சான் இந்த மாதிரி இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படத்துல வர மாதிரி குடியில தான் காப்பாத்துவோம் அப்படின்னு நினைக்காதீங்க. சாப்பிட்டு சாயங்காலமா தேடலாம் சொல்லி கிளம்பிடுவோம் வீட்டுக்கு. நாங்க பாட்டுக்கு. எனக்கு ஒரு ஐடியா. என்னப்பா? சாப்பிட்டு சாயங்காலமா தேடுவோமா? சொல்ல பாத்தீங்கன்னா கப்பலை ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 3 மணி தெரியல ஏதோ 3 இவ்வளவு தூரம் வந்துருச்சு. இப்ப வேகமா தான் போகுது. நம்ம தான் முன்னாடி தெரியல போதுல. இப்ப தான் போகுது போயிட்டு இருக்கு. இதுல ஷிப்பு டிரைவ் பண்றேன் எங்க இருக்காங்கன்னா இது மேல இருந்து டிரைவ் பண்றாங்க. ஆனா காத்தே வருது. ஆப்போசிட் ஒன்று போடுறாங்க. அந்த பக்கம் எனக்கு என்ன தெரியல. இருப்பியா அந்த பக்கம் என்ன புழுக்கு தெரியல. என்ன மயத்து விட்ட என்ன அந்த ஆளுக்கு கேக்குன்னு எதிர்பார்க்கற? இல்ல அவன் டேய் திருப்பதி அவன் உனக்கு பண்றது எங்களுக்கு பண்ணா டே எல்லாமே டே. திடீர் ரோட் கட் ஆயிட்டு கடல்லே சொருகி இருப்போம். டிக்கெட் டோக்கன் கொடுப்பீங்களா? எத்தனை சமயமா? 1 hour சொல்லியிருக்கோம். நாங்கள் வர்றதை பார்த்துக்கணும். நீங்கள் அப்புறம் பே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 30 rupees கொடுத்துட்டேன். குளிக்க போகிறோம். எங்கே போகிறோம்? குளிக்க போகிறோம். எப்படி ஓடுச்ச? எப்படி நினைக்கிறீங்க சொல்லுங்க. சொல்லுங்க கொஞ்சம் எப்படி நினைக்கிறீங்க? எப்படா இருக்கு? அருமையா இருக்கா?
அழுக்கெல்லாம் போயிருந்த உப்பு தண்ணியில குளிச்சா நீ ஊர்த்தமா அவனுக்கோசரம் சாக போறோம். எனக்கு வெறுப்பு. என்னுடைய உயிருக்கு பொறுப்பு. அப்படியே நண்பர்களே, நான் திருப்பதியோட உயிர் இதோட முடிய போகுது. பைத்தியம். ஐயோ, பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி. செம ஃபீலிங்கா இருக்கான் போல. என்னடா ஃபீலிங்கா? உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இப்போது உங்கள் மனது ஆழ்கடல் போல் அமைதியாகி உங்கள் மனதில் எது ஆழமாக பதிந்திருக்கின்றதோ அது உங்கள் கண்முன் வரும். இட் கேன் பி எனிதிங் இன் திஸ் வேர்ல்ட். சரியான தியானடா உங்களுக்கு. அருமையான. ஏடா உனிங்களா ஃபீலிங்கு? என்ன ஃபீலிங்கா? தனியாக விட்டாங்களா உண்மையா? மாதிரி அவனும் லவ் செய்ய காய் தான். பசிக்கு தான் ஏதாச்சும் சாப்பிட்றியா? ஆ, என்ன ஃபீலிங் உனக்கு? இதுவும் ஃபீலிங் போல. நியூ மெம்பராக சேர்த்துக்கலாமாடா நம்ம கூட? நீங்க என்ன பண்றீங்க? இவனை வந்து பீச்சிலே அடக்கம் செய்யலாம்னு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். அவங்க ஆள் வந்து ஏமாத்திட்டாலாம் நைட்டு வரேன்னு சொல்லிட்டு, அதனால வந்து இந்த வீடியோல பண்றோம். நாங்க பொறுப்பு இல்லை. இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அங்காளமான்னு கூட நீங்க நினைச்சுக்கலாம். நாங்க அங்க பண்டிகை போகிறதுனால இங்கே ஒரு சிலை அரேஞ்ச் பண்ணிருக்கோம். இது வந்து கேரளா அவதாரம். கேரளா அவதாரமா? கேரளா தான் பதிக்காது. டைரக்டர் எல்லாமே இவர்தான். அவ்வளோ அழிஞ்சாரு. இல்ல இல்ல, ஆர்டிஸ்ட் நாங்க தான். நில்ல நில்ல இல்ல 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 டக்குடா பெரிய அளவு வருடா. படத்துல தீர்வுது. ஆர்டிஸ்ட் நாங்க தான். உட்காருடா. சொல்ற நண்பர்களே, இந்த தருணத்துல நான் என்ன சொல்ல போறேன்னா, நம்மளோட நண்பர்களுக்கு காஜி முத்தி போய் காது மூக்கெல்லாம் ஒழுக ஆரம்பிச்சிச்சு. பாருங்க, அவனுக்கு என்னன்னு தெரியல. ஒரே கண்ணாலே கண்ணெல்லாம் ரெட் ஆகுது. நைட் படம் மச்சான் டாக்டர் செக் பண்றான்னு சொன்னேன். எனக்கு எதுக்கு டாக்டர்? நானே டாக்டர் தான் சொல்லி தெரிஞ்சான். கண்ணு பார்த்தா பாருங்க ரொம்ப ரெட்டா இருக்கு. பாருங்க கண்ணு ஒரு பண்ணா பாருங்க.
வேணா வந்து நீங்களும் பீச்சில் குளிச்சு பாருங்க. இப்போதான் டயர்ட் ஆயிடுச்சு. நான் வந்து இங்கேருந்து கிளம்பி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஃபுல் டயர்டாக இருக்கு. இது கொஞ்சம் பெருசா கட்டுறாங்க இல்லையா? இது மாதிரி எல்லாம் யூடியூப்ல பண்ணா எப்படி சிவன் ஃபேமஸ் ஆகும்? முடியல. தடுக்கிறான்டா சிறப்பு சிறப்பு. ஐயோ இதெல்லாம் எடுத்து போட்டதுன்னா ஃபேமஸ் ஆகுது. முடியல. கட்டியாடா